ஸோ ஹலோ எவ்ரிவான் சொல்லலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் நம்புறேன். ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க இதில் பார்ட் 2 தாங்கன்னு சொல்லி. எஸ் இன்னைக்கு அப்போக்கை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அப்போக்கில் பார்ட் 2 வந்து என்னன்றது தான் இந்த விஷயத்தில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் 1 பார்க்காத ஆட்களுக்கு இது விளங்காது. ஏன்னு சொன்னால் அப்போக்கு நீங்கள் புதுசாக வாரீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் பிராண்ட் நியூ ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுற எப்படின்றது மூலம் இருந்து எப்படி எக்ஸ்போர்ட் ஆகலாம்ன்ற வரைக்கும் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தா விளங்க நான் ஆல்ரெடி வந்து ஹவு டு கிரியேட் UpWork அக்கௌண்ட் இன்னும் போட்டிக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து UpWork உண்மையா, ஸோ UpWorkை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை பற்றி, ஸோ UpWorkல ரியலாக மணி ஏர்ன் பண்ணலாமா அப்படின்றத பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிக்கிறேன். ஸோ அதை பார்க்காத ஆட்கள் இதையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ நோ மோர் டிலே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, நாங்கள் வந்து கடைசியாக நாங்கள் எதில் விட்டோம்னு சொன்னாங்க அக்கௌண்ட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ரியேட் பண்ணிட்டு, ஸோ அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கு பிறகு நான் தேவையான ஸ்கில் அது இல்லை உங்களுக்கு எட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ நீ எட் ஆகினதுக்கு பிறகு இந்த 100% வந்து காட்டும். ஸோ 100% காட்டினதுக்கு பிறகு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்படி டிக்கெல்லாம் விழும். ஸோ இதில் வந்து 100% டன். ஸோ அதனால் வெல் டன் வருது. ஸோ நீங்கள் வந்து இதில் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் இந்த இடத்துல இப்படி தான் காட்டும். ஸோ நான் வந்து கடைசியாக வந்து வேறொரு அக்கௌண்ட்டில் காட்டினேன். ஸோ பிராண்ட் நியூ அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது 2 பர்சனல் அக்கௌண்ட் தான். ஸோ ஒன் ஆஃப் மை அக்கௌண்ட். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்துக்கொள்றதுக்காக வேண்டி தான் நான் இதுலேயே வந்தேன். ஸோ இதில் மெயினாக நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் செய்ய போகிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் வந்து கனெக்ட்ஸ் வச்சு தான் நாங்கள் வந்து ப்ரொஃபைலில் வந்து நாங்கள் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் பார்த்தா விளங்கும் இந்த இடத்துல அவைலபிள் கனெக்ஷன் சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த அவைலபிள் கனெக்ஷன் சொல்கிற விஷயம் வந்து என்னன்னு சொன்னாக்கா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை சொல்லிடுறேன். என்ன விஷயம்னு சொன்னாக்கா இந்த கனெக்ட்ஸை வச்சு தான் நாங்கள் வந்து என்ன மாதிரியான என்ன ப்ரொஜெக்ட் செய்ய போகிறோம். ஸோ அந்த ப்ரொஜெக்ட்டுக்கு தேவையான கனெக்ட்ஸ் வந்து இந்த பாருங்கள். ஸோ ரிக்வயர்மெண்ட் கனெக்ட். ஸோ இதுக்கு நாங்கள் 4 கனெக்ட் கொடுத்து நாங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த கனெக்ட்ஸ் இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் தேவை உங்களுக்கு கனெக்ட்ஸ். ஸோ இந்த கனெக்ட்ஸ் இல்லாமல் உங்களுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான அதாவது ஒரு மந்த்லி உங்களுக்கு வந்து மந்த்லி 10 மாதிரி கிடைக்கும். ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒருத்தருக்கு வந்து நீங்கள் இந்த சாதாரணமாக சொல்லுவோம் இந்த ஒரு ப்ரொஃபைலுக்கு வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க, அப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ சாதாரணமாக இப்படி அப்ளை கொடுத்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல அப்ளை ஒன்றாகும். ஸோ இந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு ஸோ இந்த கவர் லெட்டரை பற்றி கவர் லெட்டரோட விஷயம் இருக்குது. ஸோ கவர் லெட்டரை பற்றி பேசுவோம். ஸோ கவர் லெட்டர் என்னன்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டுக்கு. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 22 கனெக்ட்ஸ் ஆல்ரெடி உங்களோட இதில் இருக்குது. ஸோ இந்த நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கிட்ட உங்களுக்கு 4 கனெக்ட்ஸ் இதில் ரிடியூஸ் ஆயிரும். ஸோ அப்போ 22 ரிமைனிங்கில் நிற்கும். அதை தான் காட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தா 26 காட்டுதா. ஸோ அதாவது இந்த இடத்துல 26 காட்டுதா. ஸோ அப்போ நாங்கள் இதுக்கு சப்மிட் பண்ணோம்னு சொன்னால் இந்த ப்ரொபோசலை சப்மிட் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு 22 கனெக்ட்ஸ் மீயும். ஸோ 4 கனெக்ட்ஸ் வந்து இதுக்கு போயிடும். ஸோ அதை தான் இதில் சொல்ல வராங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு அவருக்கு எவ்வளோன்றதோ அப்படி இல்லைன்னா ஒரு ப்ரொஜெக்ட்டுக்கு எவ்வளோன்றதோ பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். ஸோ இங்கே கவர் லெட்டர் டைப் பண்ணுற எப்படின்றது நான் கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ ஒன்றில் சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக அதில் பார்த்தீங்கன்னா சப்மிட் ப்ரொபோசல் கொடுத்தா சப்மிட் ஆகிடும். ஸோ அதுக்கு பிறகு வந்து இந்த இடத்துல நீங்கள் சாதாரணமாக இப்போ இதை தான் எடுத்தோம். ஸோ இதை எடுத்தோம்னு சொன்னாக்கா இதில் பார்த்து அவங்க சொல்லுங்க. ஸோ இதில் கேட்டீங்கன்னா we are looking for business card designer who can develop a quality full work within a short time. ஸோ அவங்களுக்கு சின்ன ஒரு டைமில் வந்து அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கார்டு ஒன்று டிசைன் பண்ணணுமாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ரிக்வஸ்ட் போட்டிக்கிறாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் வந்து அழகாக வந்து இந்த இடத்துல வந்து ரிப்ளை ஒன்று டைப் பண்ணணும். ஸோ ஹலோ ஸோ போட்டு ஹாய் போட்டு ஸோ இதை எப்படி டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணி ஏலும் டாக்டருக்கு வந்து அவங்களுக்கு எப்படின்னு சொன்னால் டைப்பிங் அதாவது கம்யூனிகேஷனில் வச்சு ஆட்களை பிடிக்கலும்னு சொன்னேன். சில ஆட்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னால் சில ஆட்களுக்கு வந்து ஸோ அது பேசிக்காகவே அவங்க வந்து அந்த விஷயத்த செய்வாங்க. எப்படின்னு சொன்னால் ஒரு கம்யூனிகேட் பண்ணுறது வைக்கும் ஒருத்தருக்கு ரிப்ளை பண்ணி அவங்கள பேச்சு அவங்கக்கிட்ட அவங்க ரிப்ளையை கொடுத்து ஸோ அவங்கள மடக்கி ஸோ அவங்களோட ப்ரொஜெக்ட் வாங்குற மாதிரி சில கன்வர்சேஷன் செய்வாங்க, சில பேச்சுவார்த்தைகள் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி வந்து டேலண்டட் பீப்புள் சீக்கிறாங்க. ஸோ அப்படி இல்லாத ஆட்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் உண்டுக்குது. அது என்னன்றது நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னாக்கா இதில் வந்து முக்கியமான விஷயம் பார்க்கணும். ஸோ பணியை வந்து இந்த இடத்துல வந்து
ரிவ்யூ முக்கியம். ஸோ இந்த பையர்ட ரிவ்யூவை பார்க்கணும். ஸோ ரிவ்யூ வந்து பேமெண்ட் வெரிஃபைடான ஃபஸ்ட்டுக்கு பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி பேமெண்ட் வெரிஃபைடுனா இந்த இடத்துல உங்களுக்கு காட்டும். ஸோ பேமெண்ட் வெரிஃபைடுன்னு சொன்னால் காட்டும். ஸோ அதுக்கு போகிற இந்த இடத்துல நீங்கள் சேவ் ஜாப் கொடுத்து உங்களுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம் தேவைன்னு சொன்னால். ஸோ இந்த நிவ்யோ கிளிக்கிறார் 197 ஜாப் முடிச்சுக்கிறாரு. ஸோ 2.7 டோட்டல் ஸ்பெண்ட் வரங்காட்டி ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தா 26 கனெக்ட்ஸ் இருக்குது. அதை பற்றி நாங்கள் பேசினோம். ஸோ இது ஜாப் லிங்க். ஸோ இந்த ஜாப் லிங்கை காப்பி பண்ணி உங்களுக்கு வேறு யாராவது அனுப்புகிறோம் நான் அனுப்பிக்கொள்ளும். ஸோ ஒரு என்ன சொல்கிற ஒரு ப்ரொபோசல் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ப்ரொபோசல் பேஜில் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி இந்த கிளைண்ட்டை பற்றி நிறைய ரிவ்யூஸ் வந்துருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தா ரிவ்யூஸ் 214 ரிவ்யூஸ் இது ஆல்ரெடி எல்லாமே 5 ஸ்டார் ரிவ்யூ. ஸோ அப்போ இந்த கிளைண்ட் வந்து சூப்பர்பான கிளைண்ட். ஸோ இந்த கிளைண்ட் கூட ஒர்க் பண்ணலாம். ஸோ இவங்க இப்போ இது வரைக்கும் ஜாப் இன் ப்ரோக்ரஸ் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஜாப் இன் ப்ரோக்ரஸை கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி வரும். ஸோ நீட் பிஸ்னஸ் கார்டு டிசைன் ஜாப் இன் ஆல்ரெடி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ ஆல்ரெடி ஜாப் இன் ப்ரோக்ரஸ் ஆல்ரெடி இவர் தான் ஃப்ரீலான்சர். இந்த ஃப்ரீலான்சர் தான் ஹையர் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாப் இன் ப்ரோக்ரஸில் இந்த ஒரு SEO எக்ஸ்பர்ட் ஒருத்தர் அவரை மீது ஹையர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணியா அவங்க ஆல்ரெடி முடித்தது. ஸோ இந்த முடித்தது வந்து சக்ஸஸாக அவங்களோட ரிவ்யூ உங்களுக்கு ரீட் பண்ணலாம். ஸோ அவங்களோட ரேட்டிங்கை பார்க்கலாம். யார் கூட அவங்க கொலாபரேட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இதில் பார்த்து உங்களுக்கு கிளைண்ட் வந்து ஒரிஜினலான கிளைண்ட்டை நல்லா இவர் கூட ஒர்க் பண்ண இயலுமான்றதை தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த விஷயங்களை மட்டும் பார்ப்போம். ஸோ மற்றது வந்து நிறைய ப்ரொபோசல்ஸ் இருக்குது, நிறைய இது கொடுக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஒவ்வொன்றா பார்ப்போம். நான் இந்த வீடியோ வந்து இந்த இடத்தோடு நான் வந்து நிப்பாட்டுறேன். ஸோ கனெக்ஷனை பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்தது வந்து நாங்கள் வந்து எப்படி ஒரு ப்ரொபோசல் சப்மிட் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ரொபோசல் சப்மிட் பண்ணுறேன்னா ஏன் இந்த ஷார்ட்டாக சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னால் ஸோ நிறைய பேருக்கு வந்து ஈஸி ஆகிக்கும். ஸோ எல்லாத்தையும் ஒன்றில் போட்டு கஞ்சி ஆக்கிடாமல் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து அப்போ உங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிய வரும். ஸோ இன்றைக்கி நீங்கள் இதை பற்றி ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பர்சனலாக இதை கொஞ்சம் யோசித்து ஸோ இதை பற்றி நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ரொபோசல் எப்படி சப்மிட் பண்ணுறன்ற எல்லா விஷயத்தையும் பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு வந்து சாதாரணமாக இப்போ இந்த ப்ரொபோசல் சப்மிட் பண்ண தெரியாட்டி ஸோ கவர் லெட்டர் டைப் பண்ண தெரியாட்டி எப்படி நாங்கள் ஒர்க் பண்ணுறன்றதை வந்து நான் சொன்னேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தா நாங்கள் ChatGPTன்னு ஒரு விஷயம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ChatGPTயில் வந்து நீங்கள் பார்த்தா விளங்கும் இவங்களுக்கு வந்து தேவையான இந்த இடத்துல வந்து நீங்கள் இது காப்பி பண்ணுங்கள். ஸோ காப்பி பண்ணிவிட்டு அவங்க ப்ரொபோசல் இங்கே ஜாப் டீட்டெயில்ஸில் அவங்க என்ன கேட்டுக்கிறாங்களோ அதை காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் ரிப்ளை டு திஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ரிப்ளையை இதே டைப் பண்ணி தந்துடும். ஸோ டியர்னு போட்டு சென்டர் நேம் வரும். வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விளங்கும் எவ்வளோ ஒரு லாங் அடிக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இது பெரிய ஒரு லாங். ஸோ இது ஒரு பெரிய ஒரு லாங். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ChatGPT சொல்கிறோம் மேக் இட் ஷார்ட் ஃபார் UpWork கவர் ப்ரொபோசல். ஸோ மேக் இட் ஷார்ட்னு கொடுத்தோம்னு சொன்னால் ஷார்ட்டாக வந்து தரும். ஸோ இதை வந்து நாங்கள் அப்படியே காப்பி பண்ணி எங்களுக்கு இந்த கவர் லெட்டரில் பேஸ்ட் பண்ணுறதுல இருக்குது. ஸோ இதை இன்னும் ஷார்ட்டாக எடுக்கலாம். ஸோ இன்னும் ஷார்ட் பண்ணலாம். மறுபடியும் மேக் இட் ஷார்ட்னு அடித்தோம்னா ஷார்ட்டாக தரும். ஸோ இப்படி இதை வச்சு நிறைய விஷயங்கள் செய்யலாம். ஸோ ChatGPTயை பற்றி ஒரு வீடியோ பார்ப்போம். ஸோ ChatGPTயை வச்சு எப்படி UpWorkல வந்து நாங்கள் வந்து இது பண்ணுறதுன்றதை ஃபுல் கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கனை மறக்காமல் பெல் ஐக்கனை எனேபிள் பண்ணி வைங்க. ஸோ நான் அடுத்த வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு டிங்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு அடுத்த பாட்டை பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்களுக்கு மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ அதுக்கான ரிப்ளை நான் கண்டிப்பாக தரேன். ஓகே கைஸ், see you, have a nice day.